வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் நேவில இருந்து எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப். அதாவது இது வந்து அக்னிவீர் மாதிரி கிடையாது. இதுல நீங்க பெர்மனண்டா மினிமம் 20 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நீங்க 20 இயர்ஸுக்கு அப்புறம் நீங்க இதுல இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தாலுமே இதுல வந்து பென்ஷனும் உண்டு. இதுல ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டுமே வந்து உங்களுக்கு உண்டு. எக்ஸர்விஸ்மேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸும் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக வேகன்சி இருக்கும். அதில் தமிழ்நாட்டுக்காரங்களை மட்டும்தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இப்போதைக்கு வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லலை. எப்போவுமே வந்து நேவிலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்கானது வந்திருக்கு. அதாவது 2025 பேட்சுக்கானதும் வந்திருக்கு, 2026 பேட்சுக்கானதும் வந்திருக்கு. 2 பேட்சுக்கும் சேர்த்து ஒரே நோட்டிபிகேஷனா கொடுத்துருக்காங்க. அப்படிங்கறனால ஒட்டு மொத்தமா இந்தியா ஃபுல்லா வந்து 2000க்கும் அதிகமான வேகன்சிஸ் கண்டிப்பா இருக்கும், மினிமம் இருக்கும். ஸோ இதுல தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 100ல இருந்து 150 வேகன்சியாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ ஸ்டேட் வைஸ் வேகன்சி தான் இருக்கும், ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் தான் இருக்கும். அப்படிங்கறனால இதுல வந்து நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து அன்மேரிடு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ கல்யாணம் முடிஞ்சிருக்க கூடாது, மேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். அப்படிங்கிறப்போ அதுலேயுமே வந்து உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாகும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டும் படிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கிறனால இன்னும் நிறைய பேர் வந்து இதுல அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு சிலர் மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்படிங்கறனால இதுல வந்து காம்படிஷன் இன்னமும் கம்மியாகும். ஏஜ் லிமிட்டுமே வந்து கம்மி தான். ஓகே, ஸோ இதுல காம்படிஷன் வந்து இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் இதுல வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஹைட்டுமே 157 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. ஓகே, ஸோ மற்ற போஸ்ட் மாதிரி 170 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அப்படினால இதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸுக்கு போகணும், அதுவும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி எதுக்காச்சும் ஒன்றுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஹைட் இல்லை, இல்லைன்னா கண் பார்வையில ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால வந்து அப்ளை பண்ண முடியாம இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் வந்து மேக்சிமம் போஸ்ட் வந்து அக்னிவீரா மாத்திட்டாங்க. ஆனா இன்னமுமே வந்து இந்த போஸ்ட் வந்து செயலர் ரேங்க்ல தான் இருக்குது. இது வந்து பெர்மனன்ட் போஸ்ட் தான். அப்படின்னால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து 2 வருஷத்துக்கான வேகன்சி ஒரே நேரத்துல வந்திருக்கு. அப்படின்னால அடுத்த வருஷம் இதுக்கான வேகன்சி திரும்ப வராது, அதுக்கு அடுத்த வருஷம் தான் வரும். இப்போ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் 2 இயர்ஸுக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டே வராது. ஸோ அடுத்து உங்களுக்கு ஏஜ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த சான்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு 6-7 மாசத்துக்குள்ள நீங்க வந்து ட்ரைனிங்ல இருப்பீங்க. ஓகே, இந்த இயர் எண்டுக்குள்ள உங்களுக்கு உங்க கையில வேலை இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து குயிக்கான ப்ராசஸும் இருக்கும். அப்படினால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல செலக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து செட்டில்டு. ஓகே, இந்த வீடியோல இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 30 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். 30 நாளுக்கான டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து பார்க்க போறோம். பிசிக்கல் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஹைட், செஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறதையுமே வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதே ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமும் வந்துச்சு. ஸோ அதில் நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் செலக்ஷன் ஆயிருக்காரு, இதே மெடிக்கல் அசிஸ்டன்ட் ரேங்க்குக்கு தான். ஓகே, ஸோ நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணவருக்கு ஒருத்தர், இன்ஃபார்ம் பண்ணாமல் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. செலக்ஷன் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்ஃபார்ம் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் இந்த வருஷம் செலக்ஷன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா தமிழில் நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் எடுத்து பாருங்க, இந்த அளவுக்கு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பர்டிகுலராக இதுக்கான சிலபஸ், இதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த காரணத்துக்காக நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இதுக்கான சிலபஸ் நம்ம கொடுக்குறோம், உங்களோட செலக்ஷனுக்கு நாங்களும் ஒரு காரணமா இருக்கிறோம். அப்படிங்கறனால நீங்க எங்கிட்ட சொன்னாதான் நாங்களுமே வந்து மோட்டிவேட் ஆகி இந்த மாதிரி நிறைய ரேரான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் செலக்ஷன் ஆகிறதுக்கு எங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, அதனால மறக்காம இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து செலக்ஷன் ஆவீங்க. அவங்க எல்லாருமே வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மறந்துடாதீங்க. 6-7 மாசத்துக்கு அப்புறம் எங்களை மறந்துடாம இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம், அதாவது அடுத்த வருஷம் இதே நோட்டிபிகேஷன் திரும்ப வர்றப்போ நான் போடுற வீடியோல உங்களோட போட்டோஸ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்பவே இமேஜின் பண்ணிக்கோங்க, அது நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள், அதுவும் அன்மேரிடா இருக்கணும். மேரேஜ் ஆனவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான், இதுக்கு பென்ஷனும் உண்டு.
ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவங்க எலிஜிபிள் தான். ஸ்டேட் வைஸ் வேகன்சி உண்டு, ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் இருக்கும். ஓகே, இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தின வருஷம் இருந்த அந்த செலக்ஷன் ப்ராசஸை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முந்தின வருஷம் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருந்துச்சு, இப்போ 2 எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் இருக்கும், ஸ்டேஜ் 1ல வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து ப்ரிலிம்ஸ் மாதிரி தான். அதில் ஒரு கட் ஆஃப் இருக்கும். அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 பேட்ச் 26 பேட்ச் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாமா வைக்கிறாங்க, தனித்தனி கிடையாது, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து மார்ச் 29ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆக போகுது. ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான், தனித்தனி அப்ளிகேஷன்லாம் கிடையாது, ஒரே அப்ளிகேஷன் தான். மார்ச் 29ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து அப்ளை பண்ணுற வீடியோ கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஏப்ரல் 14லேருந்து 16க்குள்ள நீங்கள் கரெக்ஷன் பண்ணனா பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டேஜ் 1 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மே 2025 இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 35 நாள் கிட்ட தான் டைம் இருக்குது. மே 1ஆம் தேதி எக்ஸாம் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, 1ஆம் தேதி தான் எக்ஸாக்டாக இருக்கும்னு நான் சொல்ல வரல, பட் நம்ம வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தா இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 35 நாள் கிட்ட தான் உங்ககிட்ட டைம் இருக்குது. ஸோ 35 நாளில் வந்து எல்லாருமே வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ரெகுலராக வர்றதுன்னு கிடையாது, இதுக்காக முன்னால் இருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கோ இந்த மாதிரி அக்னிவீருக்கோ படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படி இல்லாட்டிலையும் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுக்கான கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். இந்த 35 நாளில் நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 35 நாள்லேயே வந்து சிலபஸை நான் சொல்கிறத கம்ப்ளீட் பண்ணி உங்களால் வந்து இதில் குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, ஸோ அதுக்கான ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த்தே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததா ஸ்டேஜ் 2 வந்து 2 வாட்டி வைக்கிறாங்க. 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க, 26 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வைக்கிறாங்க. ஸோ இப்போ 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஸ்டேஜ் 2க்கான ஷார்ட் லிஸ்டிங் அதே மாதிரி கால் லெட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 வரும். அதாவது இந்த டெஸ்ட்ல எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் செலெக்ஷன் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கான கால் லெட்டர் வரும். ஸோ அது வந்து ஜூனில் அதுக்கான அட்மிட் கார்டு வரும். ஓகே, ஜூலையில் அதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஓகே, எக்ஸாம் ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே ஸ்டேஜ் 2ல இருக்கும். ஸோ ஜூலை மந்த் வரைக்கும் உங்களுக்கு அடுத்த டைம் இருக்குது. அடுத்ததா இதுக்கான ட்ரைனிங் வந்து செப்டம்பர்லயே ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, செப்டம்பர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி 2026 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2026 வரும். அதே மாதிரி அதுக்கான ஸ்டேஜ் 2 வந்து பாத்தீங்கன்னா மே 2026 நடக்கும். இந்த பேட்சுக்கான ஜாயினிங் வந்து எப்போ இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜூலை 2026 இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ நான் வந்து இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகிறேன், 25 பேட்ச்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகிறேன், அதுல வந்து எக்ஸாம் சரியா பண்ணல, இல்லைன்னா வந்து அதுல நான் மெடிக்கல்ல ஃபெயில் ஆயிடுறேன், இல்லைன்னா பிசிக்கல்ல ஃபெயில் ஆயிடுறேன், அப்ப என்ன மறுபடியும் இந்த இதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி நீங்க இதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி இந்த இடத்துல உங்களால செலக்ஷன் ஆக முடியலன்னா இங்க உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, ஒரு சிலர் வந்து இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க மாட்டீங்க, இந்த 2025 பேட்ச்ல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு 2026 பேட்ச்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம், அவங்க அதுல செலக்ஷன் ஆகலாம். ஸோ நீங்க ஸ்டேஜ் 1 ஒரு வாட்டி எழுத போறீங்க, ஸ்டேஜ் 2 வந்து 2 இருக்குது, அதுல உங்களை ஏதாச்சும் ஒரு இதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்டேஜ் 1ல நல்ல மார்க் எடுத்து குவாலிஃபை ஆகுறது என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு 35 நாள்கிட்ட தான் டைம் இருக்குது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2025 பேட்சுக்கு ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, 26 பேட்சுக்கு ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மினிமம் மேக்சிமம் எந்தெந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1 செப்டம்பர் 2004க்கு அப்புறம் இருக்கணும். அதே மாதிரி 31 டிசம்பர் 2008க்கு முன்னால இருக்கணும். இந்த 2 டேட் இல்லைன்னா இந்த 2 டேட்டுக்கு நடுவில் தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள். இதுல எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது. நான் எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஓபிசி கேட்டகரின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஆர்மி நேவி ஏர்போர்ட்ல வந்து எந்த ரிலாக்ஸேஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து ரிலாக்ஸேஷன் கிடையாது, எல்லாருக்குமே காமன் தான். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 550 ரூபா பே பண்ணணும், பிளஸ் ஜிஎஸ்டியும் பே பண்ணணும். ஓகே, 18% ஜிஎஸ்டியும் பே பண்ணணும். அதோட சேர்த்து மொத்தமா வந்து ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க அப்ளை பண்றப்ப பே பண்ணணும். இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 12th முடிச்சிருக்கணும். 12th வந்து
பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஓவராலா 12th நீங்க வந்து 50% வந்து மார்க் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே வந்து 40%க்கு மேல வந்து நீங்க எடுத்திருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷனும் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நான் 12th வந்து பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் படிச்சிருக்கேன், பயாலஜி இல்ல, இல்லைன்னா நான் வந்து கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் படிச்சிருக்கேன், பிசிக்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. 3 சப்ஜெக்டும் கண்டிப்பா இருக்கணும். இது போக எக்ஸ்ட்ரா எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டும் படிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகே, நான் கிளியரா சொல்லிட்டேன். திரும்ப நீங்க வந்து கமெண்ட் பண்ணி கேட்க வேண்டாம். அதே மாதிரி இப்பதான் நான் 12th வந்து எழுதினேன், இப்பதான் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இது ஒரு நல்ல சான்ஸ். 12th முடிச்ச கையோட ஒரு கவர்மெண்ட் ஜாப், அதுவும் நேவியில, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 35,000 40,000 சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடைக்குது அப்படின்னா அது நிறைய பேருக்கு இந்த கொடுப்பனை வந்து இருக்காது. ஓகே, ஸோ ரொம்ப சீக்கிரமாவே உங்களோட ஃபேமிலியை வந்து நீங்க செட்டில் பண்ணிடலாம். ஸோ அதனால இந்த சான்ஸை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் 12th முடிச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க 12th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இவ்வளவு மார்க் வரணும். ஓகே, ரிசல்ட் வர்றப்போ இதுல என்ன சொல்லிருக்கணும், அந்த மார்க் வந்து வரணும். வேற எல்லா கிரைட்டீரியாவும் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறப்போ, இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 1லயே கூட கேட்கலாம், இல்ல ஸ்டேஜ் 2ல கேட்கலாம். அந்த டைம்ல வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் எல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. அதுக்குள்ள ரிசல்ட் வந்து மார்க் ஷீட்டும் கொண்டு போகணும். ஓகே, இப்போதைக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க, ரிசல்ட் கண்டிப்பா வந்துடும். அதே மாதிரி இதுல சேலரி எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் டைம்ல மட்டும் உங்களுக்கு கம்மியா இருக்கும். ட்ரைனிங் டைம்ல ஸ்டைஃபண்ட் மாதிரி மாசம் 14,600 கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் 21,700 இருந்து 69,100 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெவல் 3 இது. ஓகே, ஸோ இந்த 21,700 அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய பேசிக் பே தான். அது போக நிறைய அலவன்ஸ் இருக்கும். இதுல வந்து ஸ்பெஷலா ஒரு அலவன்ஸும் இருக்குது. மிலிட்டரி சர்வீஸ் பே அப்படின்னு சொல்லி 5,200 வந்து அலவன்ஸ் கொடுக்குறாங்க இதோட சேர்த்து. அது போக இன்னும் நிறைய அலவன்ஸ் இருக்கும். அப்படிங்கறனால இதுல மினிமம் ஸ்டார்டிங் சேலரியே வந்து பாத்தீங்கன்னா 35,000க்கு மேல இருக்கும். ஓகே, 35,000க்கு மேல உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். கையில கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வந்து சொல்றேன். ஓகே, ட்ரைனிங் முடிச்ச உடனே. அதுக்கப்புறம் இதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ, தங்குற இடம் ஃப்ரீ, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மேக்சிமம் ஃப்ரீயா தான் இருக்கும். அப்படினால உங்களுக்கு வந்து இந்த 35,000த்துல ஒரு 30,000 வந்து மாசம் உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால இந்த ஜாப் வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ட்ரைனிங் டைம்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புக்ஸ், ரீடிங் மெட்டீரியல்ஸ், யூனிஃபார்ம், ஃபுட், அகாமடேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். அதுக்கப்புறமும் பேரக்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இதுல நீங்க சர்வீஸ்ல இருக்கிறப்பவும் சரி, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சரி, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து லீவுக்கு வர்றப்போ போறப்போ அதுக்கான அமௌண்ட்டையும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ட்ரெயின்ல வந்துட்டு போறீங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி அப்படிங்கிற மாதிரி லிமிட் இருக்கும். அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலியோட நீங்க வந்து டிராவல் பண்றதுக்கு. அடுத்ததா வந்து உங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க. குவார்டர்ஸ் இல்லைன்னா வெளியில தங்கினா அதுக்கான அமௌண்ட் என்னவோ அதையும் கொடுத்துருவாங்க. அந்த அலோவன்ஸும் கொடுத்துருவாங்க. இதுல வந்து உங்களுக்கு லீவுமே இருக்குது. இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90 நாள் கிட்ட வருஷம் லீவ் கொடுப்பாங்க. ஸோ லீவும் இருக்குது. போஸ்டிங் தமிழ்நாட்டிலே போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த இதுக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒருவேளை போட்டாலும் பெர்மனண்டா தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அப்படின்னால இதுல போஸ்டிங் எங்க வேணாலும் இருக்கலாம். அடுத்ததா சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு வந்து அலோவன்ஸ் கொடுத்துருவாங்க, ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் கொடுத்துருவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன் கொடுத்துருவாங்க. இதுல வந்து சர்வீஸ்ல இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து 75 லட்சத்துக்கான இன்சூரன்ஸ் கவரும் கொடுத்துருவாங்க. இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்க வந்து இந்த மாதிரி இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்றவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமா பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நாட்டுக்காக தன்னோட உயிரை பணையம் வச்சு வேலை பார்க்கறாங்க. அப்படின்னால கவர்மெண்ட் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்ததா இதுல ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க இப்போ போற ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட் SSR ரேங்க். ஓகே, ஸோ அதுல இருந்து நீங்க நார்மலா எந்த எக்ஸாமும் எழுதாம ப்ரமோட் ஆனீங்க அப்படின்னா நீங்க ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள மாஸ்டர் சீஃப் பெட்டி ஆஃபீஸர் 1 இந்த ரேங்க் வரைக்கும் போக முடியும். இது வந்து லெவல் 8 வரைக்கும் போகும். ஓகே, லெவல் 8ல இருக்கக்கூடிய ரேங்க். இப்போ நீங்க செலக்ஷன் ஆக போறது லெவல் 3 தான். லெவல் 8 வரைக்கும் நீங்க ப்ரமோஷன் ஆகலாம். அதோட பேசிக் பேவே வந்து பாத்தீங்கன்னா 47,600. அதுல அலோவன்ஸ் எல்லாம் சேர்றப்போ மாசம் 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுல இந்த அலோவன்ஸ் வந்து எப்பவுமே உண்டு. அது போக DA எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்ததா ஒருவேளை நீங்க எக்ஸாம் எழுதி அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி அதுல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடான ப்ரமோஷன் இருக்கும். அதுல வந்து கமிஷன்ட் ஆஃபீஸர் ரேங்க் வரைக்கும் உங்களால போக முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே அந்த இம்பார்ட்டன்ட் டேட் சொல்கிறப்பவே சொல்லிட்டேன். பட் திரும்பவும் பார்க்கலாம். இதில் 2 ஸ்டேஜ் தான். ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அந்த டெஸ்ட் வந்து குவாலிஃபை ஆகணும். அது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் தான். அடுத்து ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல என்னெல்லாம் இருக்கும்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் மறுபடியும் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட்டே இதுதான், ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் 2 வாட்டி எழுதுற மாதிரி இருக்கும். 2க்குமே ஒரே சிலபஸ் தான். அந்த சிலபஸ் என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டேஜ் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் தான் ஸ்டேஜ் 2க்குமே இருக்க போகுது. இப்போ இதுல எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்ந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. பயாலஜில இருந்து மட்டும் 25 கொஸ்டின். ஸோ மொத்தமா சயின்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்கறாங்க. மொத்தமே 100 தான். அதுல பாதி கொஸ்டின் வந்து சயின்ஸ் தான். ஓகே, அடுத்ததான் இங்கிலீஷ்ல இருந்து 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள வந்து ரீசனிங்கும் இருக்கும், ஜிகேவும் இருக்கும். ஓகே, ஸோ மொத்தமா 25 கொஸ்டின், 15 கொஸ்டின் ஜிகேல இருந்து கேட்பாங்க, 10 கொஸ்டின் வந்து ரீசனிங்ல இருந்து கேட்பாங்க. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின். 100 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு 60 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க, 1 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. இதுல மேத்ஸ் கிடையாது, ரீசனிங் மட்டும்தான் 10 கொஸ்டின் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ டைம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்க ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இந்த 100 கொஸ்டினுக்கு வந்து 60 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து போதுமானது தான். இதுல ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும், நெகட்டிவ் மார்க்கும் இதுல உண்டு. கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ்ல தான் இருக்கும், தமிழ்ல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்க இங்கிலீஷ் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். கொஸ்டின் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுல 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியரா இருக்கும் நம்புறேன். ஸோ ஸ்டேஜ் 1க்கும் சரி ஸ்டேஜ் 2க்கும் சரி சேம் சிலபஸ் தான், சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. இதுல என்சிசி சி சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னா அவங்க வந்து இந்த ஸ்டேஜ் 1 வந்து அப்பியர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, ஸ்டேஜ் 1 அவங்க எழுத வேண்டிய அவசியமே இல்லை. உங்ககிட்ட என்சிசி சி சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்க டைரக்டா ஸ்டேஜ் 2க்கு குவாலிஃபை ஆயிருவீங்க. ஸோ என்சிசி கேண்டிடேட் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்சிசில சி சர்டிபிகேட் வச்சிருக்கணும், ஏபிக்குலாம் வந்து இந்த ரூல் கிடையாது. ஓகே, ஸோ சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்க ஸ்டேஜ் 1 எழுத வேண்டாம், ஸ்டேஜ் 1 எழுதுற அந்த எக்ஸாம் ஹாலுக்கு கூட போக வேண்டாம், டைரக்டா நீங்க ஸ்டேஜ் 2க்கு போனாலே போதுமானது. ஸ்டேஜ் 2ல இருக்கக்கூடிய பிசிக்கல் டெஸ்ட் அந்த எக்ஸாம் வந்து எழுதுனா போதுமானது. ஸோ உங்களோட ஃபைனல் செலக்ஷன் வந்து இந்த ஸ்டேஜ் 2ல எழுதுற இந்த ரிட்டன் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் இருக்கும். இந்த மார்க்கை வந்து ஃபைனல் செலக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் இதுல எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களை இதுக்கு வந்து குவாலிஃபையே பண்ணுவாங்க. அப்படின்னால ரெண்டுமே முக்கியம் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதே மாதிரி பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ரன்னிங் வந்து 1.6 கிலோமீட்டர், அதாவது 1600 மீட்டர் ரன்னிங், அதுக்கு வந்து 6 நிமிஷம் 30 செகண்ட் வந்து டைம் கொடுப்பாங்க. இதுல பிசிக்கலுக்கு மார்க்லாம் கிடையாது, நீங்க குவாலிஃபை ஆனால் போதுமானது. ஸோ 6.5 நிமிஷத்துக்குள்ள 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணணும். அடுத்து ஸ்குவாட்ஸ் ஒரு 20 எடுக்கணும், புஷ்அப்ஸ் ஒரு 15 எடுக்கணும், சிட்டப்ஸ் வந்து ஒரு 15 எடுக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க அடுத்தடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது முடிஞ்சு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்து ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டுட்டு அடுத்தடுத்த ஈவெண்ட் வந்து குயிக்கா வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே, இதுல எல்லாத்துலயுமே நீங்க குவாலிஃபை ஆகணும். அடுத்ததா ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாம் பேட்டர்னும் சேம் தான். நான் ஸ்டேஜ் 1க்கு என்ன சொன்னனோ அதே சிலபஸ் தான், அதே பேட்டர்ன் தான். ஒரு வார்த்தை கூட சிலபஸ்ல சேஞ்ச் ஆகாது, ஒரு சேஞ்ச் கூட கிடையாது, ஒரு சிம்பிளான சேஞ்ச் கூட வந்து இதுல கிடையாது. டைம்லயோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்லயோ எதுலையுமே வந்து சேஞ்ச் கிடையாது. அதனால நீங்க ஸ்டேஜ் 1க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்டேஜ் 1 எழுதுங்க. அடுத்து அப்படியே இன்னும் கண்டினியூ பண்ணுங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை. ஸ்டேஜ் 2க்கும் அதே எக்ஸாம் தான், அதே மாதிரி எக்ஸாம் தான் நடக்க போகுது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சது கை கொடுக்கும். ஓகே, அடுத்ததான் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ். கண்ணாடி போட்டிருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் தான் சொல்லியிருந்தேன். ஸோ கண்ணாடி போடாம உங்களோட விஷன் வந்து டிஸ்டன்ட் விஷன் வந்து பாத்தீங்கன்னா 6/12 6/12 2 கண்ணிலுமே இருக்கணும். கண்ணாடி போட்டிருக்கிறப்போ 2 கண்ணிலுமே 6/6 6/6 வந்து இருக்கணும். கலர் பிளைண்ட்னஸ் இதுல இருக்கக்கூடாது. ஓகே, கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுல வந்து 1 hour டைம் கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லிட்டேன். இதுல எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் சிலபஸும் இருக்கும். சிலபஸ் என்ன அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். இதுல செக்ஷனல் கட் ஆஃப் உண்டு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இப்போ இதுல ஓவராலா இந்த 100 கொஸ்டினுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு ஒரு 40 மார்க்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கட் ஆஃப். அது போக இந்த இதுல 25 மார்க்ல ஒரு 5 மார்க் எடுத்திருக்கணும், இந்த 25ல ஒரு 4 மார்க் எடுத்திருக்கணும், இந்த 25ல ஒரு 8 மார்க் எடுத்திருக்கணும், இந்த 25ல ஒரு 10 மார்க் எடுத்திருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கட் ஆஃப் உண்டு. ஓகே, அப்படினால நீங்க இதுல வந்து நான் 2 மட்டும் படிச்சுட்டு போறேன், வெறுமனே சயின்ஸ்ல 50 கொஸ்டினுக்கு மட்டும் நான் வந்து அட்டன் பண்ற மாதிரி படிச்சுட்டு போறேன், இங்கிலீஷையும் ஜென்ரல் அவேர்னஸையும் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னா நீங்க இதுல 50க்கு 50 எடுத்தாலும் கட் ஆஃப் வந்து 50 விட கம்மியா இருந்தாலும்
இந்த ரெண்டுல இருக்கக்கூடிய கட் ஆஃபை கிளியர் பண்ணலன்னா நீங்க வந்து குவாலிஃபை ஆக முடியாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இதுல 4 சப்ஜெக்ட்லயுமே குறிப்பிட்ட அளவு மார்க் எடுத்தாகணும். செக்ஷனல் கட் ஆஃப் உண்டு. ஓகே, அது போக ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ தெரியாத கொஸ்டினை அட்டன் பண்ணக்கூடாது. தேவையில்லாம கெஸ் பண்றோம்னு சொல்லிட்டு மைனஸ்ல மார்க் போயிடக்கூடாது. இப்போ சயின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா சயின்ஸுக்குள்ள பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே இருக்கும். இப்போ பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ல இருக்கிறது வந்து பிசிக்ஸோடது, அதுக்கு கீழே இருக்கிறது வந்து கெமிஸ்ட்ரியோடது. ஸோ என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்கோம். இந்த எல்லா டாபிக்குமே நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் பார்த்தா போதுமானது. அதை நான் டைம் டேபிள்ல கவர் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பயாலஜிக்கு இதுல வெயிட்டேஜ் அதிகம். பயாலஜில இருந்து மட்டுமே 25 கொஸ்டின் கேட்கறாங்க. அது எந்தெந்த டாபிக்ல இருந்து கேட்கறாங்க அப்படிங்கிறது வந்து இதுல கொடுத்துருக்கேன். இது அபிஷியல் வெப்சைட்ல அவங்களே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன்ல இருக்காது, வெப்சைட்ல இருக்குது. அதை தான் நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. அடுத்ததான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பேசேஜ் ரீடிங்கும் இருக்கும், ப்ரிப்போசிஷன், அதே மாதிரி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் கரெக்ஷன்னாலும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், வேர்ப், டர்ன்ஸ், அந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஒகாபுலரியுமே உண்டு. சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கோர்ஸ்ல டீச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். ஓகே, இருக்கிறது 30 நாள் தான். 30-35 நாளுக்குள்ள வந்து மொத்த சிலபஸையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு இறங்குனீங்க அப்படின்னா அது பாசிபிளே கிடையாது. பட் எப்படி ஸ்மார்ட்டா படிச்சா, எப்படி ஸ்மார்ட்டா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா 35 நாளை வந்து உங்களால எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுல ரீசனிங்கும் இருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் டாபிக் தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே தான். ஸ்டாட்டிக் ஜிகே, ஜியோகிராஃபி எல்லாமே இருக்குது. பட் அதிகமான கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல தான் வரப்போகுது. ஸோ டைம் கம்மியா இருக்குது அப்படின்னால நீங்க படிக்க போறது ஸ்டாட்டிக் ஜிகேவும் ரீசனிங்கும் மட்டும்தான். மற்றதெல்லாம் வந்து படிக்க போறது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே, இதுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான். அந்த கோர்ஸோட ஒரு ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 2000க்கும் அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் வந்து அவைலபிளா இருக்குது. இதுல 1000க்கும் அதிகமான பிராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்க படிச்சு முடிச்சுட்டு அந்த டாபிக்கான பிராக்டிஸ் வந்து நீங்க பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1500க்கும் அதிகமான பேர் வந்து இதுல செலக்ஷன் ஆயிருக்காங்க வேற வேற எக்ஸாம்ல. எஸ்எஸ்சி, அதே மாதிரி ரயில்வேஸ், இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அக்னிவீர், இதெல்லாம் சேர்த்து 1500க்கும் மேல நம்மளோட இந்த ஒரு கோர்ஸ்ல படிச்சவங்க வந்து செலக்ஷன் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து. நம்ம எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே வந்து அதுல பிடிஎஃப் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் பண்ணியிருப்போம். ஸோ நீங்க எந்த மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எல்லா கிளாஸுமே உங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்தா டீச் பண்ணிருப்போம். எக்ஸாம்ல எந்த லெவல்ல கேட்பாங்களோ அந்த லெவல்ல டீச் பண்ணிருப்போம். இந்த ஒரு கோர்ஸ்லயே 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளா இருக்குது. எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிஜிஎல், சிஎஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், ஜிடி, அதே மாதிரி ரயில்வேல இருக்கக்கூடிய ஆர்பிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி டெக்னீஷியன், இந்த மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், அக்னிவீர்ல இருக்கக்கூடிய 3 ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேனு, ஏஎஸ்ஐ, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499, 1499 ரூபா பே பண்ணணும். ஒரு வாட்டி பே பண்ணீங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஸோ நீங்க ஒரு வாட்டி பே பண்ணிட்டு நீங்க அடுத்து எந்த எக்ஸாமுக்கு படிச்சாலும் இந்த ஒரு கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ், சிலபஸ் சேஞ்ச் ஆக அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அப்படினால நீங்க வந்து இதுல இப்படியே ஸ்டாப் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிட்டு அதுல டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதுல நேவி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள நான் கொடுத்துருக்கக்கூடிய 30 டேக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் இருக்கும். அதாவது இந்த வீடியோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் 30 டேக்கான டைம் டேபிளும் இருக்கும். அந்த டைம் டேபிளை நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். அந்த டைம் டேபிள்ல நான் டெய்லி என்ன ஷெட்யூல் கொடுத்துருக்கோனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணா போதுமானது. இப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் 45 தாண்டி போகாது. ஓகே, தமிழ்நாட்டில் வந்து காம்படிஷன் கம்மியா தான் இருக்கும். நீங்க 45 அப்படின்னாலும் நீங்க ரொம்ப கம்மியா மார்க் எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டோட படிக்காதீங்க. கண்டிப்பா 100க்கு ஒரு 70க்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஆனா கட் ஆஃப் வந்து 40-45 தாண்டி போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுல ஸ்டேஜ் 1லையும் சரி, ஸ்டேஜ் 2லையும் சரி. ஸ்டேஜ் 1லலாம் வந்து 20 தாண்டதே கஷ்டம் தான். 20-25க்குள்ளதான் வந்து கட் ஆஃப் இருக்கும்.
ஸ்டேஜ் 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 45 தான் கட் ஆஃப் இருக்கும். அப்படின்னால நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். நீங்கள் கண்டிப்பாக உண்மையிலேயே படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ இப்போ இதில் டார்கெட் வந்து 45ன்னு நான் சொல்லியிருந்தாலும் இதில் 58-60 மார்க் எடுக்கிறது ஈஸி, இந்த 30 நாள் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இப்போ இதில் நான் டார்கெட் 45ன்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ள எக்ஸாம் அப்படின்னாலே என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. இதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து 10-15 நாள் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறப்போ இதில் தெரிஞ்சே படித்தாலுமே 30 நாளுக்குள்ள வந்து எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ எஃபெக்டிவாக கரெக்டான ஒரு பிளானை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 40-45 மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான், 60 எடுக்கிறது பாசிபிள் தான். நான் 60 மார்க் எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ நம்ம டார்கெட் படி பார்த்தா, நான் கொடுத்துருக்கிற டைம் டேபிள் படி பார்த்தா இவ்வளோ மார்க் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ரீசனிங்ல ஃபுல் மார்க்கே எடுக்க முடியும் தான், பட் இருந்தாலும் மினிமம் ஒரு 8 மார்க்காவது எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். பயாலஜிலையுமே வந்து ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் வீடியோஸ், பட் இருந்தாலும் மினிமம் ஒரு 15ஆவது நீங்கள் எடுத்துருவீங்க நான் கொடுத்துருக்கத பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே இருந்தாலும் பிசிக்ஸ் மட்டும்தான் நான் இந்த 30 நாள் டைம் டேபிளில் கொடுக்குறேன். ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை நீங்கள் படிக்கணும்னு இறங்குனீங்கன்னா அதுக்கு டைம் பத்தாது. அப்படின்னால பிசிக்ஸில் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா ஒரு 15 கிட்ட எடுக்க முடியும். அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான், பட் இருந்தாலும் ஒரு 15 கிட்ட எடுக்கலாம், ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஜிகேல ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து 15 கொஸ்டின் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கை மட்டும்தான் படிக்கிறோம், அதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ மினிமம் அதில் ஒரு 5 மார்க்காவது எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் படித்தது போக இப்போ நீங்கள் படிக்காமலே போனாலுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மினிமம் 20 மார்க்காவது எடுப்பாங்க. ஏன்னா ஸ்கூலில் ஓரளவு படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் ஒரு சில கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் சயின்ஸும் ஜிகேவும் தான். அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு வந்து சிம்பிளான கொஸ்டின் வந்து ஸ்கூலில் படித்தது ஞாபகம் இருக்கும். ஸோ அதை வச்சே நீங்கள் 20 கிட்ட போட முடியும். ஓகே, அதெல்லாம் பேஸ் பண்ணி இவ்வளோ மார்க் எடுக்கிறது பாசிபிள் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ 58க்கு மேலே எடுக்கிறது வந்து பாசிபிள் தான். ஓகே, ஸோ இதுக்கான 30 டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 30 நாளும் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ 30 நாள் உங்கள் லைஃப்பில் 30 நாள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஃபுல்லாகவே வந்து நல்லா இருக்க போகுது. உங்களோட லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலியோட அந்த சிச்சுவேஷனே, உங்கள் ஃபேமிலியோட அந்த சூழலே வந்து மாறப்போகுது. எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறாங்க. அப்படின்னா அந்த 30 நாள் நீங்கள் வந்து தியாகம் பண்ண மாட்டீங்களா? ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்க. எல்லாருமே வந்து இதுக்கு ரெடியாக தான் இருப்பீங்க. அதனால நான் சொல்றத அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. 30 நாள் ஐபிஎல் நடக்குது, எது நடக்குது, விளையாட போகணும், படத்துக்கு போகணும், லீவ் இருக்குது, ஸ்கூல் லீவ், எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க பண்ணட்டும். ஓகே, உங்களோட லைஃபுக்காக 30 நாள் தான். நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்களோ பண்ணலையோ தெரியாது, ஆனால் இருக்க போகிற 30 நாள் மட்டும் நீங்கள் வந்து இதுக்காக டெடிக்கேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ 30 நாள் உங்கள் கையில் இருக்குது, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட லைஃப் வந்து உங்கள் கையில் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் டெய்லி நீங்கள் வந்து எவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படின்னா, ரீசனிங் ஒரு 10 நாள் தான் படிப்பீங்க. ஸோ ரீசனிங் முடிச்சதுக்கப்புறம் கிராமரும் வரும். ஓகே, ரீசனிங் 20 நாள் வரும், கிராமர் 10 நாள் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் அதுக்கு வந்து 2 மணி நேரம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பயாலஜி கொஞ்ச நாள் வரும், அடுத்து ஒக்காபுலரி ஒரு 10 நாள் வரும். ஓகே, பயாலஜி 20 நாள், ஒக்காபுலரி ஒரு 10 நாள் வரும். அதுக்கு வந்து நீங்கள் டெய்லி 2 மணி நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ்க்கு டெய்லி 2 மணி நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கே டெய்லி 1 மணி நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 7 மணி நேரம் வீடியோ பார்க்குறீங்க, அடுத்து ரிவிஷன் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு சிலது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படின்னால 7லேருந்து 10 மணி நேரம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இதில் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, நான் சொல்கிற அந்த டார்கெட்டை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டைம் டேபிள் இதுதான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டே 1ல் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், மற்றது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ மொதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் லெட்டர் சீரிஸுங்கிற வீடியோ தான் ஃபஸ்ட்டு இருக்கும், அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஒக்காபுலரிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இங்கிலீஷ்ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இங்கிலீஷ் ஒக்காபுலரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் 1 வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் 2 வீடியோ பார்த்துடணும். ஓகே, மொத்தம் 4 வீடியோ, அதில் 2 வீடியோ மொத்தம் 4 பாருங்கள். சயின்ஸுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபிசிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் 2 வீடியோ பாருங்கள். ஃபிசிக்ஸில் மொத்தம் 34 வீடியோ இருக்குது. ஃபர்ஸ்ட் டேல வந்து 2 வீடியோ பாருங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல மொத்தமாக நான் 30 வீடியோ கொடுத்துருப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படிங்கக்கூடிய கணக்கில். ஸோ டெய்லி ஒரு வீடியோ பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடுத்த நாளுக்கான சிலபஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால்
முந்தின நாள் என்ன படிச்சீங்களோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிலபஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு வந்து மறக்காம இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதுல மேத்ஸ் கிடையாது அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு படிச்சது மறக்காது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ இதோட வந்து ஒக்காபுலரி முடிஞ்சிருது. ஓகே, ஒக்காபுலரிக்கு மொத்தமா நான் எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளவு வீடியோஸ் தான் கொடுத்துருக்கேன், 20 வீடியோ கிட்ட தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதோட முடிஞ்சிடும். அடுத்து அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி வந்துடும். அடுத்த 20 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயாலஜி படிப்பீங்க. ஸோ அதே மாதிரி ரீசனிங் வந்து 20வது நாள் முடிஞ்சிடும். அடுத்து 21ல இருந்து 30 வரைக்கும் இந்த இடத்துல வந்து நீங்க இங்கிலீஷ் கிராமர் படிப்பீங்க. ஓகே, ஸோ கிராமர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க வரைக்கும் வரும், கடைசி நாள் வரைக்கும் வரும். அடுத்ததா வந்து பேசேஜ் ரீடிங் இதுல கேட்கறாங்கனால அதுக்கு ஒரு 8 வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ பயாலஜி கம்ப்ளீட் ஆயிரும். கெமிஸ்ட்ரியிலேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு கொடுத்துருக்கேன் டைம் டேபிள்ல. ஸோ அதை நீங்க முடிஞ்சளவு பாத்துக்கோங்க. ஓகே, பிசிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரியுமே கொடுத்துருக்கேன், அதுல ஒரு 20 வீடியோவாவது வந்து பாத்துக்கோங்க. இல்ல கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க அதை வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே டெய்லி ஒரு வீடியோ 30 நாளைக்கு 30 வீடியோ பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, ஒருவேளை மே மந்த்ல ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் வைக்கிறாங்கன்னா நீங்க அந்த டைம்ல வந்து இன்னும் இதுல எக்ஸ்ட்ரா சிலபஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாமே நான் அதே ஃபோல்டர்ல கொடுத்துருக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்க அப்ளை பண்றப்போ போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். லைவ் போட்டோவும் கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும், அது போக நீங்க ஸ்கேன் பண்ணியும் போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லைவ் போட்டோ பிரச்சனை இல்லை, கரெக்டா பண்ணிடுவீங்க. ஆனா நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற போட்டோ வந்து இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட செஸ்ட்டுக்கு முன்னால ஒரு ஸ்லேட் வச்சிருக்கணும், பிளாக் கலர் ஸ்லேட். அந்த ஸ்லேட்ல ஒயிட் கலர் சாக் பீஸ்ல உங்களோட நேம், டேட் ஆஃப் போட்டோகிராஃப் இந்த ரெண்டுமே வந்து எழுதியிருக்கணும். அது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்கணும். ஓகே, ஸோ நீங்க அந்த டேட் போடுறீங்களா, அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2025க்கு அப்புறம் எடுத்த போட்டோவா இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஏப்ரல்ல எடுத்த போட்டோவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல நீங்க அப்லோட் பண்ற போட்டோ வந்து 10 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். இதுல நீங்க கேப் போட்டிருக்க கூடாது, அதாவது தொப்பி போட்டிருக்க கூடாது, கண்ணாடி போட்டிருக்க கூடாது. கண்ணாடி போட்டிருக்கவங்க எலிஜிபிள் தான், ஆனா நீங்க அப்லோட் பண்ற போட்டோல வந்து கண்ணாடி போட்டிருக்காதீங்க. லைட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா ஓகே, லைட் பேக்ரவுண்ட்னாலே நீங்க வந்து ஒயிட் யூஸ் பண்றது வந்து ப்ரிஃபரபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ப்ளூனாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் போட்டோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்லேட் நீங்க வந்து உங்க செஸ்ட்டுக்கு நேரம் வச்சிருக்கணும். அதுல உங்களோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதிருக்கணும். அடுத்து டிஓபி, அதாவது டேட் ஆஃப் போட்டோகிராஃப். ஓகே, டேட் ஆஃப் பர்த் கிடையாது, டேட் ஆஃப் போட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னைக்கு போட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட் வந்து போடணும். இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2025க்கு அப்புறம் இருக்கக்கூடிய டேட்டா இருக்கணும். ஓகே, ஏப்ரல்ல இருக்கக்கூடிய டேட்டா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நார்மலா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அப்லோட் பண்ணிடாதீங்க. அடுத்தது ஸ்டேஜ் 2க்கான ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே 2025 பேட்ச்லயே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருவீங்க. அப்போ அவங்களுக்கு கம்மியான டைம் தான் இருக்கும். 2026 பேட்சுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது, 1 இயர் கிட்ட டைம் இருக்குது. பட் எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க, ஸ்டேஜ் 1 முடிச்ச கையோடைய, ஸ்டேஜ் 1ல நல்லா பண்ணிருக்கீங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் 1 முடிச்ச கையோடைய ஸ்டேஜ் 2க்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஸ்டேஜ் 2க்கு வந்து இதே சிலபஸ் தான், ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் 30 நாள்ல மொத்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னால எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து கெமிஸ்ட்ரி நம்ம ஃபுல்லா கொடுக்கல, ஸோ அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி வீடியோ பாருங்க. இங்கிலீஷ் கிராமருக்கு வந்து நம்ம இப்போ ஒரு 22 வீடியோ தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 30 நாள்ல கொடுத்துருந்தேன். அது போக நம்மளுக்கு ஒரு 80 வீடியோ கிராமருக்கு மட்டுமே இருக்குது, அதெல்லாம் நீங்க வந்து பாருங்க. அது நான் இன்னொரு ஃபோல்டர்லயே அதே ஃபோல்டருக்குள்ளேயே போட்டு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஒக்காபுலரியுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 20 வீடியோ கிட்ட தான் கொடுத்துருந்தேன், ஆனா அதுவுமே 100 வீடியோக்கு மேல அவைலபிளா இருக்குது. அதையும் நீங்க வந்து அடுத்து இருக்கக்கூடிய டைம்ல பாருங்க. ரீசனிங்லயுமே வந்து ஒரு சில டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் கொடுத்துருப்பேன், ஆனா அந்த ஒவ்வொரு டாபிக்குமே வந்து பாத்தீங்கன்னா 4 வீடியோ 5 வீடியோன்னு நானே டீச் பண்ணிருக்கேன். அது நான் இன்னொரு ஃபோல்டர்ல கொடுத்துருப்பேன். அதை நீங்க சிபிடி 1க்கு பார்க்க வேண்டாம், சிபிடி 2க்கு போறதுக்கு முன்னால அதை பாத்துருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க சிபிடி 2க்கு, அதாவது ஸ்டேஜ் 2க்கு, சிபிடின்னு சொல்லிட்டேன், ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2. ஓகே, ஸ்டேஜ் 2க்கு போறப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட மார்க் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், நீங்க ஃபைனலா செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் முடிஞ்ச அளவு பொறுமையா கிளியரா சொல்றதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லா டீட்டெயிலுமே ஒரு வீடியோல கொடுத்தனால கண்டிப்பா வீடியோ லென்த்தா தான் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் நீங்க வந்து இவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆர்வமா இருக்கிறீங்க அப்படிங்கறதான் அர்த்தம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து எடுத்து வச்சுட்டீங்க. ஸோ அப்படின்னாலும் நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே செலக்ஷன் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள், ஆல் த பெஸ்ட். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.